ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டா ஜெனரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் MACD இண்டிகேட்டர். இந்த MACD இண்டிகேட்டர்னா என்ன அண்ட் அதோட யூசஸ் அண்ட் டிராபேக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியலனா கூட பரவாயில்லைங்க. ஜஸ்ட் இந்த ஒரு இண்டிகேட்டர் தெரிஞ்சால் உங்களால் மினிமம் ₹500 ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த MACD இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட் டாப் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து XE USD கோல்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேங்க் நிஃப்டி எது பண்ணாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த MACD இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம கோல்டோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட சார்ட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ இந்த சார்ட்டில் நம்ம MACD இண்டிகேட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாப் சர்ச் பாக்ஸில் MACD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துடும், மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. MACD இண்டிகேட்டர் உங்கள் சார்ட்டில் ஓப்பன் ஆயிரும். நம்ம இந்த MACD இண்டிகேட்டர் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சார்ட்டில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட செட்டிங்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைன் 12, ஸ்லோ லைன் 26. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். MACD லைன் ப்ளூ கலரும் சிக்னல் லைன் எல்லோ கலர்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் கலர்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நார்மல் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட்டு தான். ஸோ MACD க்ரீனும் சிக்னல் லைன் ரெட்டும் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல். இதில் ஹிஸ்டோகிராம், MACD, சிக்னல் லைன், ஜீரோ லைன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக விசிபிலிட்டி, இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துங்க. இப்போ இந்த MACDயில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த சிக்னல் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த சிக்னல் லைனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு பூம் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட MACD இண்டிகேட்டரில் என்ன சிக்னல் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் லைன் எப்போல்லாம் இந்த ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போல்லாம் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், எப்போல்லாம் இந்த சிக்னல் லைன் அந்த MACD-யான ரெட் லைனை கிராஸ் பண்ணி கீழே வருதோ அந்த டைமில் நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு $15 ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் ட்ரேடு வந்து லைவாக நடக்கும் போது இந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் ஆகாது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கேண்டில் ஆரம்பிக்கும் போது தான் அந்த ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதே அங்கே ஷோ ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்கமிங் ட்ரேட் எடுக்க போறீங்க. இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர்ன்றதுனால இதை நீங்கள் பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நீங்கள் ட்ரேட் போகணும். இப்போ இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த MACD செட்டிங்ஸ் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு இருக்கும். அந்த ஸ்டைலில் இந்த MACD அண்ட் சிக்னல் லைன் இது ரெண்டுமே அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஹிஸ்டோகிராம் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடம் பாருங்கள், இந்த க்ரீன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது இந்த சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைனுக்கு மேலே உங்களுக்கு அந்த பார்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் அப்போ ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஜீரோ லைனுக்கு கீழே ஒரு பார் நீங்கள் பிரிண்ட் ஆனாலும் எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 3 o'clock வந்து ஒரு ட்ரேடு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் பாரே வரல. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு $10 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இதில் இருக்க ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடு வேஸாக போச்சு அப்படின்னா உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. சப்போஸ் இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் வந்து சைடு வேஸாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் சைடு வேஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு லாஸ் தான் தரும். ஸோ அந்த டைமில் வந்து ப்ராஃபிட் தர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நான் சொன்னேன், இந்த இண்டிகேட்டரை வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் கன்ஃபர்மேஷனுக்காக அடிஷ்னலாக ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா
உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்னல் லைன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அண்ட் அந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆல்வேஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ ட்ரேடிங் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதில் இருக்கிற பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, முக்கியமாக சார்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளைண்டாக மேலே போனால் மேலே வாங்குறது, கீழே போனால் கீழே வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஓவராலாக வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அண்டு ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரிஜினல் ட்ரேடிங்கில் காசு போடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நிட்டா ஜெனரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.